மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தலைவர் 173ல நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் வந்த எல்லா அப்டேட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே ஒரு புது இயக்குனர் ஒருத்தர் உள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த இயக்குனர் வந்து பார்க்கிங் டைரக்டர் தான் இந்த படத்தை பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 2 பேரோட சந்திப்புலாம் முடிஞ்சிருச்சு. கதை வந்து சிக்னேச்சர்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, எது உண்மை? நிஜமாவே சந்திச்சிட்டாங்களா? தலைவர் 173 இயக்குனர் இவர் தான் இதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நான் 173 பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் 172க்குள்ளே போயிட்டு வரேன். இப்போ ஜெயிலர் 2 படத்தினுடைய நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஜெயிலர் 2 படத்தினுடைய விஷயங்கள் நிறைய நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். எந்தெந்த ஆர்டிஸ்ட் வர்றாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற விஷயத்தை எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம நேர்களுக்காக. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2உடைய ஒரு ப்ரோமோ விட்டாங்க, ஒரு மேக்கிங் வீடியோ விட்டாங்க, ஒரு சின்ன டீசர் விட்டாங்க, தெரிச்சது மாதிரி இருந்தது இல்லையா? இப்போது வரக்கூடிய டிசம்பர் 12 அன்னைக்கு ரஜினி சார் பர்த்டே அன்னைக்கு இந்த ஜெயிலர் 2னுடைய ஒரு கிளம்ஸி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சார். அது வந்து அனிருத் பார்த்துட்டு பிஜிஎம்லாம் போட்டுட்டாரு. ரஜினி சார் அதை பார்த்துட்டாரு. என்னென்ன ஷூட் பண்ணிக்கோ இது வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள், அந்த ஷூட்டிங் நடந்து விட்டுற விஷயங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு நிமிடத்திற்கு மேலாக அந்த கிளிம்ஸை உருவாக்கியிருக்காங்க. ரஜினி சார் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கிறதா சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் எனக்கு இருக்குது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அந்த பர்த்டே அன்னைக்கு ஜெயிலர் 2 படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஜெயிலர் 2 படத்தில் அந்த பர்த்டே அன்னைக்கு 12 அன்னைக்கு ஷூட்டில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வெளிநாட்டில் இருந்தும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரசிகர்களுமே கிட்டத்தட்ட திடீர்னு புறப்பட்டு பர்த்டேக்கு ரஜினி சாரை பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க. ரஜினி சார் அது ரொம்ப அதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு, வந்து பார்க்க முடியலன்னு ஒரு தான். ஏன்னா அவர் வந்து இங்கே இருக்கிறது இல்லைங்கிறது வந்து அந்த ஒன் டே முன்னாடி தான் டிசைட் பண்ணுறாங்க. இல்லை இந்த பர்த்டே இவர் சென்னையில் இருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு பொறுத்து வந்த பிரகாரம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அவர் இல்லைன்னு ஜெயிலர் 2 படத்தில் கலந்துக்கிறார். வரக்கூடிய ரசிகர்கள் தயவு செய்து ரஜினி சார் சென்னையில் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் ரசிகர்கள் வந்து டிசம்பர் 12 சென்னை வரும்போது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இப்போ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தினுடைய இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகல 12 இதற்கு பிறகு அந்த மந்த்து எண்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றது மாதிரி ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு ட்ரெய்லர் வர்றது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. தொடர்ந்து எவ்ரி மந்த்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்குறது மாதிரி ஒரு பிளானிங்கு. ஜூன் 12 அன்னைக்கு படம் ரிலீஸ். அது வரைக்கும் எவ்ரி மந்த் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அமைய போகுது. நிறைய விஷயங்கள் வரப்போது. நம்ம வரும்போது நம்ம நேரலுக்காக நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போது நீங்கள் கேட்டது மாதிரி 173க்குள்ளே நான் போகிறேன். அதற்கு முன்னாடி கமலும் குஷ்புவும் நம்ம சந்திச்சிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை எதற்காக சந்தித்தாங்க, ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா குஷ்பு கூட நடிச்சிருக்காங்க, குஷ்பு வந்து கமலோட நடிச்சிருக்காங்க. இப்போ 2 பேருமே நடித்ததுனால ரஜினி சார் எப்போவுமே யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவரை மனசு தான் நிறைய பேர் புண்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ கமலும் குஷ்பும் சந்தித்த விஷயம் கூட ரஜினி வந்து கமல்கிட்ட ஒரு விஷயம் சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சுது. என்னென்னா எங்கேயாவது, ஏன்னா இப்போ எல்லா பேருமே வந்து திடீர்னு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏர்போர்ட்டு அந்த ரிசப்ஷனில், ஸோ ஃப்ளைட்டில் நிறையா விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது இந்த பழைய நட்போடு இருக்கணுங்கிறதா ரஜினி சாருடைய விரும்புகிறது. கமல்கிட்டே அதை தான் சொன்னதாக ஒரு தகவல். சுந்தரிசி எடுத்தாச்சு, அதுக்குள்ளே போக வேண்டாம், எங்கேயா சந்திச்சோம்னா ஒரு ஆய் சொல்லிக்கலாம், அல்ல சொல்லிக்கலாங்கிறது தான். அதனால தான் குஷ்பு வந்து திடீர்னு கமல் வந்து கோவா ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது சந்தித்ததன் விளைவாக ரஜினி அவர்கள் சொன்னதனுடைய ஒரு பேசிக்கில் கூட குஷ்பு கிட்ட ரொம்ப கேஷுவலாக அவர் பற்றி பேசி குஷ்புடைய வீட்டு அவங்க பொண்ணு கல்யாணம் நடக்க போகிற விஷயத்தெல்லாம் கேஷுவலாக பேசுகிறத தவிர இந்த சுந்தரிசி மட்டும் அவர் போக விரும்பலை. ஸோ இப்போ ரஜினி அவர்களும் குஷ்புவை சந்திச்சா கண்டிப்பாக அவர் வந்து எங்கே இருந்தாலும் ஹாய் சொல்லுவார். சுந்தரிசியே பார்த்தா கூட ஹாய் சுந்தர் எப்படி இருக்குன்னு கேட்டு போயிட்டே இருப்பார் ஒரு பாட்டுக்கு. பட் இதற்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே சுந்தரிசி படத்தில் ரஜினி சார் நடிக்க போகும்போது அருணாச்சலம் படத்தில் வந்து அந்த 91 to 96 வந்து ஜெயலலிதா அம்மையார் பீரியட் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கும் நம்ம மனோரமாச்சிக்கும் ஒரு நெருங்கிய நட்பு தோழி, அவங்க 2 ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்கிறவங்க. அப்போ மனோரமா அவர்களுக்கு வந்து அப்போ ரஜினி சார் வந்து கொஞ்சம் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாதிப்புகளான விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அப்போது மனோரமா ஆட்சி மூலமாக ரஜினி சார் கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, அரசியல் நிர்பந்தம் ஏற்படுத்தின காரணமாக ரஜினி சாரை பற்றி மனோரமா ஆட்சி அவர்கள் வந்து நிறையா விஷயங்கள் கொஞ்சம் மீட்டிங்கிலோ மீடியாவில் பேசும்போது நிறையா விஷயங்கள் அடித்து பேசினாங்க.
அப்போ கூட வந்து ரஜினி சார்கிட்ட என்ன மனோரமாச்சு இப்படி பேசுகிறாங்க அவர் வந்து ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோமேன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. பட் இது ஒரு புறம் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ரஜினி சார் எந்த ரிப்ளையுமே ஆட்சி சம்மந்தமாக பேசவே இல்லை. அப்பவும் பேச முடியாது, இப்போ இதையும் வந்து அவர் பேசுகிறதே கிடையாது யாரை பற்றியுமே. பட் அந்த ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அருணாச்சலம் படத்தில் மனோரமாச்சியை கமிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை போகுது. மனோரமாச்சி இந்த தொடர்ந்து ரஜினியை பற்றி பேசுகிறது, ரஜினி சாருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்ன இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு ஒரு அறிக்கை விடுன்னு சொல்லும்போது ரஜினி சார் கண்டுக்கல. நம்மளை பற்றி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் சொன்னார் அதை. பட் இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மனோரமாச்சி அவர் வந்து பொள்ளாச்சியில் ஒரு படப்பிடிப்பில் கலந்துருக்கும் போது ரஜினி ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய திரண்டு வந்து ஷூட்டிங்கை நடத்த விட மனோரமாச்சியோட நிறைய ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சாங்க மனோரமா அவர்கள். அவங்களால ஷூட்டிங் போக முடியல, ஆக்ட் பண்ண முடியல. அப்போ தான் அங்கே இருக்க டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, மேடம் நீங்கள் வந்து ரஜினி சார்கிட்ட நீங்கள் பேசி ரஜினி சார் சொன்னால் தான் நீங்கள் ஆக்ட் பண்ண முடியும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லும் போது தவிர்க்கவே முடியாமல் மனோரமா சார்பாக வந்து ரஜினி சாருக்கு ஃபோனை போட்டு மனோரமாச்சியே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. இப்போ சொல்லும் போது தான் ரஜினி சார் வந்து ஐயோ இப்படி நடக்குதா, ஏன் அதெல்லாம் ஒன்றுலாம் பார்த்து நீங்கள் போய் ஆக்ட் பண்ணுங்கள், நீங்கள் மறுநாள் ஷூட்டிங் போகணுன்னு கேஷுவலாக சொன்ன விஷயம். ஒரு நைட்டில் ரஜினி சார் இந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணார். மறுநாள் வந்து மனோரமாச்சி ஷூட்டிங் ஸ்பாட் போகிறாங்க, ஆக்ட் பண்ண போகிறாங்க. யார் வந்து மனோரமா நடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ரசிகர்கள் வந்து மனோரமாவுக்கு வாழ்த்துகள் சொல்லி நடிக்கிறதுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பாக இருந்தான்ற ஒரு தகவலும் இருக்குது. இந்த மனோரமாச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, ரஜினியோட மனசை யாருக்குமே வராதுன்னு சொல்லி. ஆனால் இதை பேசுனதுக்கு அப்புறம் தொடர்ந்து சில படங்கள் வந்து சில மாதங்களாக கமிட் பண்ண முடியாமல் அவங்க ஃப்ரீயாக இருந்த ஒரு பீரியடும் உண்டு. இதை ரஜினி சார் கேள்விப்பட்டு தான் எப்படி ரசிகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை விட்டு ஷூட்டிங் தடப்படுங்கன்னு சொன்னாரோ, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அருணாச்சலம் படம் வந்து 97 உருவாகிற ஒரு விஷயம் போகும்போது சுந்தர்சி டைரக்ஷனில் அப்போது ரஜினி சார் யோசிக்கிறாங்க, இந்த படத்தில் மனோரமாச்சியை போட்டோம்னா அவங்களுக்குள்ள அந்த இமேஜ் கொஞ்சம் வந்து அதை டோட்டல் ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகளும் தேடி வரும், வாய்ப்புகள் நிறைய வரும், இந்த கான்ட்ரவர்சி வராதுன்னு சொல்லி சுந்தர்சியை சொல்லி மனோரமாச்சி இந்த கேரக்டரில் போடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு சுந்தர்சிக்கிட்ட. அப்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, சார் உங்களை பற்றி நிறைய பேசுனாங்க செஞ்சாங்களே, அதற்காக தான் நாங்களே உள்ளே போகலன்னு சொல்லும் போது கூட அதெல்லாம் முடியவே முடியாது, நீ ஆட்சியை கூப்பிடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், இந்த படத்தில் ஆட்சி நடிக்கிறாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ என்ன கேரக்டர் கொடுக்கலான்னு போது பிளான் பண்ணும்போது தான் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி அம்மா ஒரு கேரக்டர் ஒன்று எடுப்பாங்க, பவர்ஃபுல் ரோல். அதை அந்த கேரக்டர் தான் மனோரமாச்சிக்கு கொடுக்கறது மாதிரி அதான் டிசைட் பண்ணியாச்சு. சுந்தர்சி நேராக போயிட்டு மனோரமாச்சிக்கிட்ட போய் கதை சொல்கிறாங்க, ரஜினி சார் இந்த படத்தில் கமிட் பண்ண சொல்லிட்டாங்கம்மா, நீங்கள் நடிக்கிறீங்க இதை அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னதுக்கு பிறகு மனோரமாச்சி அப்படி கண்கலங்கி, ரஜினியே சொன்னாரா, இதை தம்பி சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்களாம். ரஜினி சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் மேடம் ஆச்சு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதில் நடிங்க நீங்கள் சொல்லும் போது தான் கதையே எனக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க மனோரமாச்சி. கதையெல்லாம் கேட்க ரஜினி சொன்னதுக்கு பிறகு நான் போய் கதை கேட்கலாமா, தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் கதையை வந்து ஆட்சியம்மாகிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சுந்தர்சி கதையை சொல்கிறாங்க. கதையெல்லாம் கேட்டு முடிச்சோன்னா மனோரமாச்சி மிரண்டு போயிட்டாங்களாம். பா நான் ஏதோ ஒரு அம்மா கேரக்டரோ ஏதோ பாட்டி கேரக்டரோ கொடுப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கேரக்டரு, அது ரஜினி சாரை திட்டுற கேரக்டர், அடிக்கிற கேரக்டர் மாதிரி சொல்கிறீங்களாப்பா, ஐயையோ வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் பேசுனதுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன், நான் படத்தில் கூட ரஜினி சாரை திட்டுறது மாதிரியோ அடிக்காமல் இனிமேல் நடிக்க நான் விரும்பலை நான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை ரஜினி சார்கிட்ட வந்து சொன்னது, நான் படத்தில் நடிக்கிறேன், எனக்கு வேறு எந்த கேரக்டராவது கொடுங்க, இந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியாது. நேராக சுந்தர்சி ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது தான் அது ஒன்றும் இல்லை, நடிப்பு தானே, ஒன்றும் தப்பு இல்லையா, ஆட்சி சூப்பராக பண்ணுறாங்களேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் சௌந்தர்யாவுடைய பாட்டி கேரக்டர் ஒன்று கொடுத்து அதில் நடிக்க வச்சாங்க. அந்த கேரக்டர் வடிவுக்கரசி பின்னாடி பண்ணாங்க. ஸோ தன்னை வந்து திட்டி எவ்வளோ வந்து பதிப்புள்ளானா கூட ரஜினி சார் அதை வந்து அவருடைய மனசை கஷ்டப்படுத்த கூட நினைக்கிறவர். இதற்காக தான் இந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே போயிட்டு வந்தேன். ரஜினி சார் அவ்வளோ பேசுனாங்க மனோரமாச்சி அவர்கள். பேசுகிறதுக்கு பிறகும் இந்த ரசிகர்கள் மத்தியில் பாதுகாப்பாக இருங்க, அவங்க ஷூட்டிங் பண்ண விடுங்கன்னு ஏதோ ஒரு படத்துக்கு சொன்னார் ரஜினி சார் சொன்னார். தன்னுடைய படத்துலையும் நடிக்க வச்சு இந்த கேரக்டரை கொடுத்து அந்த மனோரமா டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது ரஜினி சாரை பார்க்குறதுக்கே முகம் இல்லையா அவங்களுக்கு. ரஜினி சாரே போய் மனோரமாச்சி மேலே பக்கத்தில் உட்காந்து தோளில் தட்டி கொடுத்து, என்ன ஆச்சியம்மா நீங்கள், அது வேற இது வேற, விட்டுருங்க, இதை நடிங்க முதல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்படியே கண்களிங்க இந்த படம் பண்ணது ஆச்சியம்மா சொன்ன விஷயங்கள் ஒன்று இருக்குது. அதில் நம்மளை என்ன பேசினாலும் பார்த்தாலும் ரஜினி சார் பற்றி கேரே பண்ண மாட்டார். அவர்கள் அரவணைச்சு போகிறதில்ல, அன்னைக்கு இல்லை இன்றைக்கும் ரஜினி சார் விட்டால் ஒரு ஆளே இல்லை என்ன சொல்லுவேன். அதனால தான் சுந்தர்சி இவ்வளோ பேசி கூட ரஜினி சார் இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கிடையாது, ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கல, எதை பற்றி அவர் பேசாமே இருக்க காரணம் என்னன்னா
சுந்தர்சி போனார், பரவாயில்ல போனவர் போகட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இருக்கார். இங்கே நான் அதை தான் நான் பார்க்க விரும்புகிறேன் சார். தான் இப்போது 173 நீங்கள் கேட்டது மாதிரி டைரக்ஷனுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். நிறையா டைரக்டர் பேர் அடிபட்டுகிட்டே இருக்குல்ல சார். ஓகே, அது அப்படி தான் வரும். முடிகிற வரைக்கும் ரஜினி சார் சொல்கிற வரைக்குமே ரஜினி சாருக்காக ஏற்பட்ட கதையில் உருவாக்கிட்டு புது டைரக்டர், ஏற்கனவே 4-5 படம் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் எல்லாம் பார்க்கும்போது தான், ஏன்னா இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ரஜினி சார் ஒரு ஒன்லைன் சொல்லி மட்டும் கேட்டுட்டு இனிமேல் அவர் வந்து ஓகே சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸோ கமலும் அதே தான், ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு பிறகு தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குன்ற ஒரே நோக்கத்தோடு லட்சியத்தோடு இருக்காங்க அவங்க. அதன்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு லைன் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து தான் கூப்பிட்ருக்காங்க. பாலாஜியும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று லைன் சொல்லிட்டாரு. இதை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் போகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சொன்ன கதை ஒன்று வேலை, விஜய்க்காக ஒரு ரெடி பண்ணாங்க. இந்த மூக்குத்தி அம்மன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஜினி சாருக்காக வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லைன் தான் ரஜினி சாருக்காக, அந்த கேரக்டர் ரஜினி சார் மட்டும்தான் பண்ண முடியும்னு பாலாஜியோடைய ஸ்டேட்மெண்ட். விஜய்க்கு சொன்ன கதை வேறு, அந்த வாய்ப்பு வந்துன்னா கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை விஜய் வச்சு பண்ணுவார். ஸோ அது வேறு, அந்த டாப்பிக்கில் போகலை. ரஜினி சாருக்காக ஒரு லைன் ரெடி பண்ணி ஸ்பெஷலாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கார். அந்த கதையும் ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆர்ஜே பாலாஜி வந்து பண்ணிகிட்டு இருக்க ஒரு தகவல் வருது. இது ஒரு பக்கம். இதற்கிடையில் இன்னொரு சர்ப்ரைஸாக நீங்கள் சொன்னது மாதிரி பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருக்கு ஒரு ஆஃபர் கிட்டத்தட்ட நெருங்கி போகுது சார். ஏன்னா பார்க்கிங் படம் பார்த்துட்டு ரஜினி சார் வந்து கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார். பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் இது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் போய் நடிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கேன், எனக்கு வந்து கதை இந்த மாதிரி சரியாக வரல, ஒரே ஆக்ஷன் கமர்ஷியல் அந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி நான் பண்ணணும் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு தகவலும் ராம்குமார்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனுடைய பேசியில் ரஜினி சாரை வச்சுக்கிட்டும் ஒரு லைன் ரெடி பண்ணுறதா ராம்குமார் தரப்புலேருந்து ஒரு தகவல் வருது நமக்கு. பட் இந்த விஷயமும் ராம்குமார்கிட்ட ஒரு ஆஃபர் போகும்போது தான் கமலஹாசனோட ராம்குமார்கிட்ட பேசுகிறதா ஒரு மெசேஜ் சார். இதன் பிரகாரமே பார்த்தீங்கன்னா ராம்குமார்கிட்ட ரஜினி சார் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிடுறேன், ரெடி பண்ணதுக்கு அப்புறமேல் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், நான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னதாக ஒரு தகவல். ஏன்னா பல தேசிய விருதுகளை தட்டி சென்ற படம் அது. ஸோ பார்க்கிங் ரஜினி சார் ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்த படம். இதே மாதிரி தான் மகாராஜா நித்திலன் படத்தை ரொம்ப கூப்பிட்டு பாராட்டினார். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரை பாராட்டினார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. புதுமுக இயக்குனர்கிட்ட ரஜினி சார் பண்ணுங்கிறது இப்போ அவர் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு டைம் இப்போ இருக்குது. ராம்குமார் அவர்கள் வந்து ரஜினி சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக டெவலப் பண்ணி நான் மீட் பண்ணுறேன் சார்னு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக கமலுடைய சார்பாக வந்து ராம்குமார்கிட்ட இன்னொரு விஷயம் பேசப்பட்டதாகவும் எனக்கு ஒரு செய்தி வருது. என்னென்னா, ஒருவேளை நீங்கள் கதை பண்ணுறது கொஞ்சம் தாமதமானால், லேட்டாக மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஒரு கதை தர்றோம், அதை நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கூட ஒன்றும் இல்லை சார், ரஜினி சார் கிடைச்சாலே போதும், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட கதை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் டைரக்ஷன் நான் பண்ணிக்கிறேங்கிற விஷயமும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. அதனால் அவருடைய கதையில் ஒருவேளை கதை சொல்லப்பட்டு ரஜினி சார் கமல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் யார் வந்து டைரக்ட் பண்ணாலுமே அடுத்த படத்துக்கு இன்னொருத்தருக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான். பட் இந்த கதையும் ராம்குமார் வந்து நீங்கள் கொடுங்க, நான் பண்ணுற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காரு. அவருடைய கதையில் வருமா, இல்லை கமல் சொல்கிற கதையில் ராம்குமார் டெவலப் பண்ணி ரஜினி சார் சொல்லுவாராங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்று ஆர்ஜே பாலாஜிக்கா ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்காங்கிற விஷயம் மட்டுமே நம்ம யாருங்கிறத இப்போ தெரிய வரும். ராம்குமார் சொன்னது கூட நீங்கள் கதை கொடுத்த கூட நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிச்சான்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சொன்ன லைனும் பிரமாதமான ஒரு லைன். காரணம் என்ன, அவருடைய இந்த எல்கேஜி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லைன் சொல்லும் போது ஒரு சிம்பிளாக தெரியும் நமக்கு எப்போவுமே. அதை ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த டெவலப் பண்ணும் போது தான் அவருடைய டெப்த்து நமக்கு தெரிய வரும். அப்படி தான் அவர் வந்து எல்கேஜியில் வந்து பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். நம்ம முடியாத கதையாக இருக்கும் அது. நம்ப முடியாது கூட, நீங்கள் ஸ்க்ரீன் பிளே தான் சார், கதைங்கிறது ஒரு சின்ன லைன் தான். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் நீங்கள் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது, ஒரு ஹீரோ வந்து மெஸ்மரைசேஷன் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் பிளே தான். அது இல்லை சார், நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு இந்த கதை எப்படி நம்புற மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண கவுன்சிலர் சிஎம் ஆவாரா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இருக்கும். ஆனால் அது ஸ்க்ரீன் பிளேவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மூக்குத்தி அம்மன்லேயும் வந்து அதே தான் பண்ணியிருப்பாங்க. அம்மன் வராங்க, மக்கள் பிரச்சனை தீர்க்குறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்டால் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா கலகலகலன்னு நல்லா போயிடுச்சு. அது ஃபேண்டசி சப்ஜெக்ட். ரஜினி சாருக்கு சொன்ன சப்ஜெக்ட் என்ன மாதிரி சப்ஜெக்ட்? ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு இந்த ஒன்லைன் எப்பவுமே சொல்கிற ஒரு டைரக்டர் இருக்காங்க சார். நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஸ்க்ரீன் பண்ணும்போது தான் அவனுடைய ஃபுல் டெப்த்து தெரியும். எல்கேஜி நீ மூக்கித்த மூணு வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு லைன் கேட்டோம்னா சிம்பிளாக இருக்கும்.
அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் சொல்லும் போது தான், அந்த விஷுவலைசேஷன் சொல்லும் போது தான் அதனுடைய டெப்த்து தெரியும். அப்போ தான் படத்தினுடைய குவாலிட்டி தெரியும். இப்போ இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி ரஜினிக்கு வச்சுருக்கிற ஸ்கிரிப்ட் கூட ஒன்லைன் கூட ஒரு ஃபேண்டசியான ஒரு மேட்ரு, எல்லாமே மிக்சடாக இருக்குது. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு மெசேஜ் அதுக்குள்ளே வச்சுருக்காரு. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணும்போது தான் அதோட ஃபுல் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் 96-7 நான் போயிட்டு வரேன் பாருங்களேன். சங்கர் சார் வந்து முதல்வன் படத்தோடைய ஸ்கிரிப்ட் ரஜினி சார்கிட்ட சொல்கிறார். ஒரு லைன் சொல்கிறார், என்னன்னா அதாவது அந்த அந்த முதல்வனில் ஹீரோவுடைய பேஸ் சொல்லும்போது, சார் திடீர்னு ஒரு நிருபர் ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு, உன்னால் முடியுமா, இந்த முதலமைச்சர் போஸ்ட் எப்படி தெரியுமான்னு கேட்குறாரு. நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் முதலமைச்சரில் மாறாரு சார். மாறினா என்ன சந்திக்கிறார், இதான் லைன் சொன்னது. இது நீ எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? என்னப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு நாள் முதலமைச்சர் வந்து என்ன சாதிக்க போகிறாரு, இதான் லைன். ஆனால் அவர் ஸ்க்ரீன் ப்ளே சங்கர் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. இந்த ஒரு நாள் முதலமைச்சர்னால தான் ரஜினி சார் அந்த படத்தை வேணான்னு சொன்னது ரீசன் அதுதான். பட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து சொல்லும் போது ரஜினி சாரே கூப்பிட்டு சங்கரை பாராட்டினாரா, பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு. அது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பண்ண முடியல, அர்ஜுன் பண்ணார். என்ன சூப்பர் டூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு. இந்த படம் லைன் சொன்னது இதுதான். ஒருத்தர் முதலமைச்சர் அட்டாக் பண்ணுறாரு, உன்னால் முதலமைச்சரில் உட்கார முடியும்னு கேட்குறாரு. ஒரு நாள் உட்காந்துப்பார். அதான் அந்த முதலமைச்சர் மேலே இருக்கிறது ராஜ கிரீடம் மூல் கிரீடம் உனக்கு உணரும் சொல்லி இது ரகுரம் டைலாக். இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது தான் ஃபுல் டெப்த்து கொண்டு வருவாங்க. இதுதான் லைன். ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்ஜே பாலாஜியும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு, ராம்குமார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேபி அது ஒருவேளை தாமதமானால் கமல் ஸ்கிரிப்டில் உள்ளே போவானாலும் தெரியாது. யார் எந்த டைரக்டர் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாலுமே செகண்ட் படத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு ரஜினி சார் கொடுப்பார் நான் நினைக்கிறேன். என்ன செகண்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை சார், என்ன செகண்ட் படத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டி சரியா? இல்லை நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ராம்குமாரா ஆர்ஜே பாலாஜின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு படம் வந்து இப்போ அது 173 வந்து ராம்குமார் பண்ண ஆர்ஜே பாலாஜி வெயிட்டிங்கில் இருப்பார். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரஜினி சார் கொடுப்பாருன்னு சொல்ல வரேன் நான். அடுத்து வரக்கூடிய படங்கள்ல ஏதாவது ஒரு படம் 175 கூட கொடுக்கலாம். ஏன்னா 174 கமிட் பண்ணிட்டாங்க. ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம், அது நில்சன் இயக்கத்தில் கமிட் பண்ணியாச்சு. ஓகே, 175 கொடுக்கலாம் இல்லையா. நான் அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் நான் இதை. ஏன்னா ஒருத்தர் வந்து கதை கேட்டு நல்லா இருக்குன்னு ரஜினி சார் விட மாட்டார். அதற்காக சொல்ல வரேன், அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன் நான். அதை ரெண்டு கதைகளும் ஒரு வேளை பிடிச்சி போயிருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ஒரே டைமில் இப்போ பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறது மாதிரி 173 ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாருக்குன்னு தெரியாது. ரஜினி சார் தான் முடிவு பண்ணணும், ஆர்ஜே பாலாஜியா ராம்குமார் பாலகிருஷ்ணான்னு சொல்லி. ஒருவேளை ரெண்டுமே பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து நம்ம 175 பண்ணலாம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லலாம். சொன்னார்னா அவர் வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்காக சொல்ல வந்தேன். இதில் யாருக்கு சார் அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது? இல்லை, கதை தான் பர்சன்டேஜ். நீங்கள் ஆர்ஜே பாலாஜியா ராம்குமார் பாலகிருஷ்ணன் கிடையாது. கதை தான் 100% ரஜினி சார் பிடிக்கணும். கமல் சொன்னது அதுதான். இல்லை, கதை தான் முக்கியம். இப்போ உள்ள சொல்லி கதை முக்கியம். அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகிறான்னு தெரியாது. ராம்குமார் 90 கொடுத்து ஆர்ஜே பாலாஜி 60 கொடுத்தாருன்னா அது ராம்குமார் போகும். ஆர்ஜே பாலாஜி 90 கொடுத்து இவர் 70 கொடுத்தாருன்னா ஆர்ஜே பாலாஜி போகும். சொல்கிற மெத்தடு, அதனுடைய கண்டென்ட்டு, த வியூ, இதுதான் இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது. ஓகே சார், இப்போ இந்த ரஜினி சார் வந்து இப்போ வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட்லலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். போயிட்டு இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் தலைவர் 173ங்குது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? எப்போ வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்? இம்மிடியேட்டாக எனி டைம் எதிர்பார்க்கலாம் சார். நீங்கள் இதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் எதிர்பார்க்குறது பர்த்டேக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்கல. இல்லை, பர்த்டே அன்றைக்கே விட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா, அது வந்து இம்மிடியேட் ஆக்ஷனில் இருக்குது. ரெண்டு பேருமே இருக்காங்க, டைம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. பிப்ரவரி மார்ச்சில், டிசம்பரோட ஜெயலலிதா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண ரஜினி சார் பண்ணுறாரு. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சார். தலைவர் 173லேருந்து இப்போ சுந்தர்சி வெளியேறிட்டார்ல சார். ஆனால் அந்த வீடியோ ஏன் இன்னும் இருக்குது சார்? சுந்தர்சி இருக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. எல்லாமே சுந்தர்சி மாதிரி அவர் பிஹேவியர் மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா சார்? அதுதான் சுந்தர்சிக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். ரஜினி சார் கமலுக்குள்ள வித்தியாசம் அதுதான். வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நம்ம எடுத்ததை எடுத்துட்டோம்னா அவரை அசிங்கப்படுத்துறது மாதிரி போகும். இந்த டைரக்டர் 173 டைரக்டர் கமிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். அது வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சுந்தர்சி ஒரு மரியாதை கொடுத்து அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு பண்ண ஒரு விஷயம் அவர் சொல்லாமலாம் அசிங்கப்படுத்திட்டு போனார். சுந்தர்சி அசிங்கப்படுத்தல இவங்க விரும்பலை. 173 டைரக்ட் கமிட் பண்ணி உள்ளே வரும்போது இந்த டைரக்ட் ஆட்டோமேட்டிக்காக வெளில போவார், டெலீட் ஆகும். அந்த வீடியோ அதுக்கப்புறம் தான் டெலீட் ஆகும். கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இது நிறைய பேர் கேள்வியாக இருக்குல்ல, இன்னும் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து அது போல, யூடியூப்லேருந்தும் போல, அதனால தான் நம்ம கேட்டோம். இதுதான் அவருக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம், அதுதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. அது பாட்டு இருந்துட்டு போகும். அது எப்பவுமே சுந்தர்சி பார்த்து இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது மறைந்து போகும் இல்லையா. அது ட்விட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால், இன்ஸ்டால் இருந்துகிட்டே இருந்தால் சுந்தர்சியை பார்க்கும்போதெல்லாம் அடி விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்லாமலாம் எடுத்துட்டோமே.
இன்னும் இவர் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவர் பார்க்கும் போதெல்லாம் அந்த வழி ஏற்படுத்தணும். உண்மையிலே சொல்ல போனால் அதை எடுக்கவே வேணாம்னு சொல்ல விரும்புகிறேன் நான். அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறேன். அப்படியே இருக்கட்டும், பார்க்கும்போது தான் தெரியும் வழி. இன்னொரு டேரக்டர் உள்ளே வருவார்ல, ஸோ இப்போ அவங்களுடைய பூஜையில் அந்த ஸ்டில்ஸ் வரும்ல, அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இந்த டைரக்டரா மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற அந்த வருத்தம் வலி இருக்கும்ல, அது காலகாலமாக சுந்தர்சிக்கு இருக்கும். அதை டெலிட் பண்ண வேணாம்னு நான் சொல்ல வரேன் நான். அது ஓகே. ஏன்னா இப்போ அடுத்த திரும்பவும் 173ல இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகுமே சார், அதுதான் நான் ஆயிட்டு போட்டேங்க. இதுதான் எடுத்தாச்சு, இவர் தான் போயிட்டார்ல. கமல் கூட அதை பற்றி எதாவது பேசினாரா? நீ நிருபர்கள் கேட்கும்போது டெல்லியிலேருந்து வரும்போது கேட்டாரா? அவர் ஒரு வார்த்தை பேச கிடையாது அவரை பற்றி. ரஜினி சார் இது வரைக்கும் பேசியிருக்காரா? பேச மாட்டாங்க. சுந்தர்சி மரியாதை தெரியாதவராக இருந்து போயிட்டாரு. நம்ம அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ அந்த பேஜை ரிலீஸ் பண்ண வேணான்னு நான் அடித்து சொல்கிறேன் நான். காரணம், அந்த பேஜ் குஷ்பும் சுந்தர்சியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு டைரக்டர் வந்து 173 படம் இது பண்ணுறேங்கிற அந்த வீடியோவும் ஸ்டில் வரும்போது இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் சுந்தர்சி. அப்போ தான் அதனுடைய வழி தெரியும். ரமேஷ் கண்ணா இப்போ ஒரு பேசியிருக்காரு, அவர் வெளியே போயிட்டாருங்க அப்படின்னப்போ, இல்லைங்க 2 பேரையும் வச்சு பண்ண முடியறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல, அவர் பயங்கரமான ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் போயிட்டாரு அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, சொல்லட்டும். நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஷர் இருக்கா? ரஜினி சார்கிட்ட பேசுங்க சார், 1 மாதம் டைம் எடுத்துக்கலாம் சார், ஸோ ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். அதானங்க மரியாதை. இல்லை நீ வெளியில் போகிறதா போங்க, உங்களை யாரும் பிடிச்சி கட்டி வைக்கல, சொல்லிட்டு போங்க. அது எவ்வளோ மரியாதையாக இருந்திருக்கும். இப்போ இவங்கெல்லாம் சப்பா கட்டு கட்டுறாங்க. ரமேஷ் கனவுங்களாம் சுந்தரிசி திரும்பி உள்ளே கொண்டு வரதுக்கு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு கனவே காங்க வேணாம், பகல் கனவு வேணாம், ராத்திரி கனவு வேணாம். சுந்தரிசி போனது போனதான், இன்னொரு டைம் உள்ளே வர்றது தான். ஓகே சார், நன்றி சார். நன்றி.